அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மறுபடியும் நம்ம இந்த உலகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த உலகம் நமக்கு எப்படின்னா, ஒரு ஒரு பொருள் இருக்குல்ல, பொருள்னால் டியூப்லைட்டு, ஃபேனு, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்துக்குமே நீங்கள் போய் கடையில் வாங்கினீங்கன்னா கேரண்டி கொடுப்பாங்க. ஆனால் நம்மளோட உயிருக்கு கேரண்டி கொடுக்கறது யாருங்க? அல்லாஹ் ஒருவன் தான். இந்த பல்புக்கு 1 வருஷம் கேரண்டி, 2 வருஷம் கேரண்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கேரண்டி அந்த எலக்ட்ரானிக் 1 வருஷம் 2 வருஷம் கொடுப்பாங்க. ஆனால் நம்மளோட உயிருக்கு கேரண்டி கொடுக்குறது எது தெரியுமா? கொடுக்குறது யாருங்க? அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அதனால் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நமக்கு கேரண்டி கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கை தான் நம்மளுடைய கேரண்டியே. நம்மளுடைய வாழ்க்கை இப்படியே முடிஞ்சு போகிற வாழ்க்கை இல்லை. இப்படியே முடிஞ்சு போகிற வாழ்க்கைன்னா என்ன? கொஞ்சம் வாழ்கிறது, கொஞ்சம் வாழாமல் போகிறது, பிரச்சனை வரும், இடையில இப்படியே சூசைட்டு இந்த மாதிரி பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி முடிகிற வாழ்க்கை நம்ம வாழ்க்கை கிடையாது. நம்ம சகாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, அது மாதிரி கொஞ்சமாவது ஒரு 100க்கு ஒரு 10% நம்மளால் வாழ முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த உலகத்தில். ஒரு கேள்வியாகவே இருக்குது. அப்படி நம்ம வாழ்ந்துருப்போமா? அதனால் வாழ்கிறோமான்னு என்னன்னு யாருக்குமே தெரியாது. எனக்கே தெரியாது. ஏதோ அல்லாவோட ஒரு இதில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம காலைல எந்திரிக்கிறோம். காலைல எந்திரிச்சு நமக்கு உள்ள தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுக்கு நம்ம அல்லாவோட வேலையை நம்ம பூர்த்தி செய்கிறோமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாகவே இருக்குது. இப்போது ஒரு சராசரி மனுஷன், ஒரு சாதாரண மனுஷன் ஃபோன் வச்சுருப்பான். சொந்த வீடு இருக்கும், கார் இருக்கும், பைக்கு இருக்கும், எல்லாமே இருக்கும், சொத்துக்கிட்டு எல்லாம் இருக்கும். ஆனால் அவன்கிட்ட ஒன்று இருக்காது. என்ன தெரியுமா? நிம்மதி. ஏன்னா நிம்மதி மட்டும் அல்லாஹ் யாருக்குமே நிரந்தரமாக கொடுக்கல. நிம்மதி சோதனை இறப்பு காலம் வரையும் இருக்கும். சோதனை இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மனுஷனுக்கு சோதனை எப்படின்னா, மறைவு நாள், இறக்க நாள் இருக்குல்ல, அந்த நாள் வரைக்கும் சோதனை மனுஷனுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். சோதனை இல்லைன்னு சொன்னால் நம்ம எதுவுமே அடுத்தடுத்து செஞ்சுட்டு முன்னேற முடியாது. புரியுதுங்களா? சோதனை இருந்தால் தான் நம்ம வாழ்க்கைக்கே ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாடமாகவே இருக்கும். அந்த சோதனைங்கிற மாதிரி நம்ம கொடுக்குறான்ல, அது மாதிரி இருந்தேன்னு சொன்னால் நமக்கு ஒரு கேம், அதாவது ஒரு 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 கோலை, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு வெற்றி நமக்கு வேணும்னா ஒரு சோதனை வரும். ஒரு சோதனை வந்துச்சுன்னா வெற்றி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். திரும்பியும் சோதனை வரும், திரும்பியும் வெற்றி வரும். இப்படி தான் அல்லாஹ் இந்த சோதனை நம்ம கொடுக்குறான். சோதனை நமக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இருக்குது. யார்கிட்டையாவது போய் கேளுங்க, சொத்து வீடு வாசம் வச்சுருக்கோங்க, எல்லாட்டையுமே கேளுங்க. சோதனை இல்லாமல் ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டானா இந்த உலகத்தில் சொல்லுங்கள்? யாருமே முடியாது. சோதனை இல்லாமல் யாருமே வாழலை. எல்லாருக்குமே சோதனை இருக்குது. அதனால் இருக்கக்கூடிய காலம் நமக்கு சுருக்கிய காலத்தில் தான் நம்ம இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நேரம் 24 மணி நேரம். 24 மணி நேரத்தில் நம்ம அல்லாஹ் ஒரு 5 வேளை தொழுகையில தான் மட்டும்தான் நேசிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம நேசிக்கிறோமா அப்படிங்கிறது இப்போ இந்த காலத்துக்கு கேள்விக்குறியாக தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அல்லாஹ் 5 வேளை தொழுகைக்கு அப்புறமும் அல்லாஹ்வை நேசிக்கணும். இந்த செல்ஃபோனு, சொத்து, வீடு, வாசல், நகைலாம் இருக்குது பார்த்தியா, அதெல்லாம் நமக்கு நிரந்தரம் கிடையாது. அதெல்லாம் இந்த உலகத்துக்கு மட்டும்தான். இந்த உலகத்துக்கு நமக்கு தேவை நம்மளுடைய மனைவி, நம்மளுடைய பிள்ளைங்க, நம்மளுடைய தகப்பனார், நம்மளுடைய அம்மா, எல்லாம், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, மாமா, சித்தப்பா, பெரியப்பா, எல்லாமே இந்த உலகத்துக்கு நம்ம கூட இருப்பாங்க. ஆனால் நாளைக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அது என்ன இடம் தெரியுமா? என்ன இடங்க? கபூர். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நம்ம கபூரில் நம்ம மட்டும்தான் போய் சேருவோம். யாருமே, நான் சொன்ன பார்த்தீங்களா, இவ்வளோ பேர் யாருமே வரப்போகிறது கிடையாது. நம்ம மட்டும்தான் போக போகிறோம். நம்ம மட்டும்தான் இருப்போம் அங்கே. இந்த உலகத்தில் மட்டும்தான் மனைவி, பிள்ளைக்குட்டி,
வீடு, வாசல், சொத்து, நகை எல்லாமே. அங்கே போயிட்டேன்னு சொன்னால் எதுவுமே கிடையாது. நம்ம அங்கே என்ன செய்ய போகிறோம்? மறுமைக்கு தான் நம்ம சேர்க்கணும். நம்ம என்ன சேர்க்கணும்? நன்மை ஏவி தீமையை தடுக்கணும், குரானை ஓதணும், திக்ரு செய்யணும், அல்லாவை நேசிக்கணும், அல்லா ரசூலுக்கு கட்டுப்படணும். இந்த இப்போ இருக்க வாட்ஸ்அப்பு, டிக்டாக்கு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு எவ்வளோ பாவங்கள் இப்போ நம்ம செய்கிறோம் தெரியுமா? பாவம் செய்கிறது எவ்வளோ ஈஸியாக இருக்கும், ஆனால் நன்மை செய்கிறது கஷ்டமாக இருக்கும். ஒரு நன்மை அல்லாஹ் குரானில் வச்சுருக்கான். இப்போது இந்த உலகத்தில் சன் இருக்குது. இப்போது வெளிச்சமாக இருக்குது, நான் வெளிச்சமாக உங்களுக்கு தெரிகிறேன். நைட் ஆகிடுச்சின்னா நிலவு இருக்கும். நிலவு வெளிச்சம் அதிகமாக தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம்? ரோட்டில் லைட்டுக்கிட்டே லைட்டு வெளிச்சம் இருக்கும். பகலில் அல்லாஹ் சன்னை கொடுத்துருக்கான், இரவில் அல்லாஹ் நிலவை கொடுத்துருக்கான். ஆனால் நம்ம ஒரு இடத்துக்கு போயிடும். அந்த இடத்துக்கு போகணுன்னு சொன்னால் வெளிச்சமே இருக்காது, இருட்டாக தான் இருக்கும். அந்த இடம் கபூர் தான். அந்த இடத்துக்கு நமக்கு வெளிச்சம் வேணும்னா என்ன செய்யணும்? குரானை ஓதணும். குரானை டெய்லியும் ஒரு ஜூஸ் ஆகுது, 2 ஜூஸ் ஆகுது ஓதணும்னு சொன்னால் நம்மளுடைய கபூர் வெளிச்சத்தை தரக்கூடியது எது தெரியுமா? நம்ம ஓதின குரான் மட்டும்தான். குரான் மட்டும்தான் நமக்கு கபூரில் வெளிச்சம் தரும். வேறு எதுவுமே தெரியாது, எதுவுமே தராது. நம்ம கூட பிறந்தவங்களாம் லைட்டு கிட்டலாம் யாரும் வைக்க மாட்டாங்க. நம்ம மூத்தா போனதுக்கப்புறம் கபூரை நினச்சி பாருங்கள். நம்ம மரணிச்சோன்னு சொன்னால் கபூரில் கொண்டு போய் நம்மளை வச்சுருவாங்க. வச்சதுக்கப்புறம் என்ன, மண்ணை தள்ளிடுறாங்க. மண்ணை தள்ளினதுக்கப்புறம் இருட்டு தானே. நம்ம தூங்குனாலே இருட்டாக தானேங்க தெரியுது. என்ன எவ்வளோ நம்ம தூங்கிட்டேன்னு சொன்னால் லைட்டெல்லாம் அமுத்திட்டு தான் தூங்குவோம். அந்த இருட்டில் தான் நம்ம இருக்கோம். தூக்கங்கிறதே ஒரு சிறிய மௌத்து தான். நம்ம ஒரு நாள் மௌத்தாக போகிறோம். நமக்கு வெளிச்சம் வேணும். வெளிச்சம் அந்த உலகத்துக்கு நமக்கு இருக்குது, அதனால் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த உலகத்துக்கு வெளிச்சம் கிடைக்குமா? எப்படி கிடைக்கும்? குரானை ஓதுனா தான் கிடைக்கும். குரானை ஓதுனன்னு சொன்னால் கபூரில் உங்களுக்கு வெளிச்சத்தை அல்லாஹ் கொடுக்குறேன்னு சொல்கிறான். அதனால் கபூரை நினைங்க. கபூர் தான் நமக்கு நிரந்தரமான வாழ்க்கை. மறுமை தான் நமக்கு வாழ்க்கையே. இது வாழ்க்கை கிடையாது. இந்த உலகம் வாழ்க்கை கிடையாது. இந்த உலகம் காசு 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 மட்டும்தான் நினைக்க சொல்லும், அல்லாவை நினைக்கவே சொல்லாது. எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், முஸ்லீம் சரி, இந்துவும் சரி, கிறிஸ்டின் சரி, எல்லாருக்குமே இந்த வீடியோ பாருங்கள், நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அல்லாவை நேசிங்க. அல்லாஹ் மட்டும்தான் எல்லாமே. அல்லாஹ் உருவம் மட்டும்தான். ஏன்னா வந்தாச்சு இந்த உலகத்துக்கு நம்ம வந்துட்டு என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். காசை நோக்கி தான் ஓடுறோம். அல்லாவை நினைச்சினோமா, தொழுகிறோமா, எல்லாமே கம்மியாக தாங்க இருக்குது. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. அல்லாஹ் ரசூல் கட்டுப்படுங்க. இந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.